ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் கிச்சன். நாம் இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான சைட் டிஷ் தக்காளி தொக்கு எப்படி நம்ம டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் நாம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துடணும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நாம் இதில் 4 பல் பூண்டை லேசாக இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நாம் இதை நல்லா வதக்கிக்கணும். நாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் நாம் இதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நாம் இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நாம் இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நாம் இதை நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நாம் இது கூட 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு நாம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நாம் இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும். நான் இன்னைக்கு ஆச்சி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் இதுக்கு பதில் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நாம் இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நாம் இது ஒரு வாட்டி லேசாக கலந்து விட்டுட்டு நாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.